யாராவது இது மாதிரி செடிகள்லையோ மரத்துலையோ தொங்குறத பார்த்துருக்கீங்களா? நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இது என்னன்னு யோசித்தேன். அப்போ எனக்கு தெரியல. என் பையன் கேஜி படிக்கிறான். அவனோட ஸ்கூல் போர்ஷன்ஸ் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இதுக்குள்ளேருந்து தான் பட்டர்ஃப்ளைஸ் வெளியில் வரும்னு. அவங்க ஸ்கூலில் ஒரு எக்ஸ்போ வச்சாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த டாப்பிக்லேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணது லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை. ஓகே, லைவ் சாம்பிள்ஸ் தான் நம்ம வீட்டு சைடில் உள்ள செடியிலே கிடைக்குதுன்னு நான் தேடி தேடி கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கேட்டர்பில்லர், பூப்பா அதெல்லாம். அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை அங்கே எப்படி போயிட்டுருக்குன்னு. ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரி இலைங்களுக்கு பின்னாடி முட்டை போடும். இலைங்களுக்கு பின்னாடி மட்டும் இல்லை, டெரஸில் உள்ள ஒரு உட்டன் கதவுக்கு பின்னாடியும் பட்டர்ஃப்ளைஸ் முட்டை போட்டிருக்கு. அந்த முட்டையிலேருந்து வெளியில் வர புழுவோட ஃபுல் டைம் ஜாபு இலைகளை சாப்பிட்றது மட்டும்தான். இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த கேட்டர்பில்லர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த கேட்டர்பில்லர்ஸும் பாம்பு மாதிரி அதோட தோலை உரிச்சுக்கும். அப்போ தான் அதால் சீக்கிரமாக வளர முடியும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு இந்த கேட்டர்பில்லர். 7 நாளுக்குள்ளே இப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. பொதுவாக இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் இந்த புழுக்கள் கிளைகள்லையோ இல்லை இலைகளுக்கு பின்னாடியோ தன்னுடைய பேக் சைடை அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு தலைகீழான பொசிஷனில் தன்னை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த ஸ்டேஜில் இதை பூப்பா அல்லது கிரிசலஸ்ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய கேட்டர்பில்லர் எப்படி இத்தினோண்டு பூப்பாவாகுதுன்னு நான் யோசித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது அந்த கிரிசலஸ் ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸில் நல்லாவே சுருங்கிடுது. டே 1லேருந்து அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு மல்டி கலரில் ஷைனிங் ஆகிடுது. இதை பார்க்க ஒரு வெள்ளி தோடு தொங்குற மாதிரி கூட தெரியும். இதுக்குள்ளே இருக்கிற கேட்டர்பில்லர் பல சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ்க்கு அப்புறம் சில நாட்களில் பட்டர்ஃப்ளையாக வெளியில் வரும். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பூப்பா 6 நாளில் பட்டர்ஃப்ளையாக மாதிரி பறந்து போகும்னு. நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இது நான் மிஸ் பண்ணலை. இதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பூப்பா பட்டர்ஃப்ளையாக மாறி வெளியில் வந்த இந்த மூமெண்ட்டை பார்த்து நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இந்த பூப்பா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகியிருந்ததை நான் பார்த்தேன். ஒரு 2 மினிட்ஸ்லேயே அதுலேருந்து பட்டர்ஃப்ளை வெளியில் வந்திருந்தது. அப்போ தான் தெரிஞ்சது பூப்பா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகியிருந்தால் கொஞ்ச நேரத்தில் அதுலேருந்து பட்டர்ஃப்ளை வெளியில் வரும்னு. இந்த பூப்பா பட்டர்ஃப்ளையாக மாறி வெளியில் வர 10 days எடுத்திருக்கு. பட்டர்ஃப்ளைஸ் வெளியில் வந்தோடனே பறந்து போகாது. அதோட விங்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் பறந்து போகும். இந்த பட்டர்ஃப்ளை கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இங்கேருந்து பறந்து போச்சு. இனி இதோட வேலை டேட்டிங், மேட்டிங் அண்ட் புட்டிங் எக்ஸ். புழுவாக இருக்கும்போது இலைகளை சாப்பிட்டுட்டு இருந்த இந்த பட்டர்ஃப்ளைஸால் இனி பூக்களில் இருக்கிற தேனை மட்டும் தான் குடிக்க முடியும். பாருங்கள், இந்த கிரிசலஸை கிழிச்சிட்டு எப்படி பட்டர்ஃப்ளை வெளியில் போயிருக்குன்னு. இப்படி ஊறிக்கிட்டு இருந்த புழு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு பட்டர்ஃப்ளையாக மாறி எவ்வளோ ஜாலியாக பறந்துட்டுருக்குல்ல. இது ஒரு எக்ஸாம்பிள்னு தோணுது. சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும். அப்போ அவங்களும் இது மாதிரி ஜாலியாக பறப்பாங்க.